Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளமில் எப்படி நம்ம டி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் எஃப் டெஸ்ட்டையும் ஒரே ப்ராப்ளம்லேயே சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட எஃப் டெஸ்ட்டோட கண்டினியூஷன். ஸோ லாஸ்ட்டு 2-3 வீடியோஸாக நம்ம எஃப் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எஃப் டெஸ்ட்டில் எல்லா டேட்டாஸும் டேரெக்டாக கொடுத்துட்டா எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கேஸில் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 4 என்ன அப்படின்னா, இட் இஸ் நோன் தட் தி மீன் டயாமீட்டர்ஸ் ஆஃப் ரிவர்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை 2 firms, ஏதோ 2 கம்பெனி ஏ அண்ட் பிங்கிற கம்பெனியில் ரிவர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஏதோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ ஆர் ப்ராக்டிக்கலி தி சேம், ரைட்? அப்போ என்ன சொல்கிறாங்க, மீன் வந்து ரெண்டுத்துக்கும் ப்ராக்டிக்கலாக மீன் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மே டிஃபர்னு தான் சொல்கிறாங்க, ரைட்? டிஃபர் அப்படின்னு சொல்ல இட் மே டிஃபர், ரைட்? ஃபார் 22 ரிவர்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு, ரைட்? அப்போ N1 வேல்யூ இங்கே வந்து 22 பை எ ஃபார்ம் ஏ. The standard deviation is 2.9 mm. So, அப்போ standard deviation என்ன கொடுத்துட்டாங்க, 2.9 கொடுத்துட்டாங்க. While for 16 reverts, so அப்போ 16 N2 value 16 manufactured by farm B, the standard deviation is 3.8 mm. So, அப்போ இதோட standard deviation, N2 ஓட standard deviation வந்து 3.8 mm. Then compute the statistic you would use to test whether the product of the firm A have the same variability as those of firm B and test its significance. So அப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்தோட test of significance. அப்போ there is significant difference இருக்கா firm Aக்கும் firm Bக்கும், and then there is no significant difference அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, N1 வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக மீன் கொடுக்கல. சிமிலர்லி N2 வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிவன். ஸோ முன்னாடி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா N1 N2 கொடுத்துட்டு மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து ஒரே ப்ராப்ளம்லாம் பார்த்தோம். N1 N2 கொடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன், அதாவது சம்மேஷன் ஆஃப் x மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர் அந்த வேல்யூ கொடுத்து ஃபைன் பண்ண விஷயங்கள்லாம் பண்ணோம். இங்கே எதுவும் கொடுக்கல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம பேசிக்லேயே பேசணும், எப்படி சால்வ் பண்ணணும், என்ன ஃபார்முலாங்கிறது. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சொல்யூஷன் கிவன் என்ன, N1 வேல்யூ 22. ஸோ தட் யுவர் S1 இஸ் நத்திங் பட் 2.9 mm. ஸ்மால் S1 எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபார்முலா எஃப் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது கேபிட்டல் S1 ஸ்கொயர் பை S2 ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம். அந்த S1க்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுங்கிறதுக்காக ஐ எம் டேக்கிங் திஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஸ்மால் S1 அண்ட் N2 இஸ் ஈக்குவல் டு 16 அண்ட் ஸ்மால் S2 இஸ் ஈக்குவல் டு 3.8. ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு நோட்டேஷன், இப்படி ஒரு எஸ் கீழே இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான், ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, தென் ஹியர் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி சாம்பிள் S1 அண்டு S2 ஆர் கிவன். ஸோ ஒரு சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் S1 அண்ட் S2 கிவன். தட்ஃபோர் தி பாப்புலேஷன் வேரியேஷன் variance S1 square and S2 square are obtained by using the என்ன ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா நமக்கு இருந்திருக்கும், அந்த ஃபார்முலா யூசிங் தி ரிலேஷன் என்னன்னா N1 S1 square equal to N1 minus 1 of S1 square. இங்கே இருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து என்ன வேரியன்ஸ், கேபிட்டல் S1 square வந்து வேரியன்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி N2 இன்டூ ஸ்மால் S2 ஸ்கொயர் ஈக்குவல் டு N2 மைனஸ் 1 இன்டூ S2 ஸ்கொயர், இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை நம்ம பேசிக்லேயே பேசியிருந்தோம், ரைட்? ஸோ நம்மளோட பேசிக் ஆஃப் எஃப் டெஸ்ட்டில் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டா we have to use this ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம், ரைட்? ஸோ அப்போ இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன் 1லேருந்து எனக்கு என்ன வேணும், கேபிட்டல் S1 ஸ்கொயர் வேணும். அப்போ இதை இங்கே டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ கேபிட்டல் S1 ஸ்கொயர் ஈக்குவல் டு N1 S1 ஸ்கொயர் டிவைடட் பை N1 மைனஸ் 1, ரைட்? இந்த N1 மைனஸ் 1 இங்கே டிவைடில் வந்துச்சு. சிமிலர்லி S2 ஸ்கொயர் வேணுனாலும் இந்த N2 மைனஸ் 1 அங்கே டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, வாட் இஸ் யுவர் N1 வேல்யூ மேலே நம்ம வச்சுருக்கோம். ஸோ N1 22, S1 வந்து 2.9. ஸோ அப்போ 22 இன்டூ 2.9 ஸ்கொயர் டிவைடட் பை 22 minus 1, right? அப்போ 22 into 2.9, that is 29 square 841 வரும். So that 2.9 இருக்கும்போது it becomes 8.41 divided by 22 minus 1 வந்து 29. So இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 185.02 divided by 2. So if you divide them you will get 8.81. So this is your S1 square value, that is capital S1
square value is this, right? And what about your s2 square? Same and the equation number 2 la, right? Inga 2 nu vechirukala, so in the 2 la s2 square enna idha inga divide pannom, appo n2 s2 square divided by n2 minus 1. so இந்த s2 க்கும் இந்த s2 க்கும் differentiation தெரியணும், right? இது வந்து capital எழுதிக்கோங்க, இது just ஒரு notation small எழுதிக்கோங்க. and then இந்த value n2 value 16, s2 value வந்து 3.8 the whole square divided by 16 minus 1, right? மேல வச்சிருக்கோம் இந்த values. so n2 and x2 ஓட value initially எழுதிருக்கோம் பாருங்க, n2 value s2 value. so அது ரெண்டையும் இங்க நான் substitute பண்ணிக்கிறேன். then 3.8 38 square வந்து 1444, so 1444, so அப்ப 3.8 என்னும்போது it becomes 14.44, so 16 into 14.44 divided by 15. so 16 into 14.44 பண்ணீங்கன்னா you will get 231.04 divided by 15, so that if you are dividing them you will get 15.40. so your s2 square value is nothing but 15.40, right? so s2 square, capital s2 square value 15.40. அவ்வளவுதான். அப்ப s2 பெருசா s1 square பெருசா பாருங்க, s2 square தான் பெருசா. அப்ப இதுதான் நமக்கு என்ன வரணும், நியூமரேட்டர்ல வரணும் டெஸ்ட் ஃபைண்ட் பண்றப்ப. ஓகே, வாட் இஸ் யுவர் நல் ஹைபோதசிஸ்? significant difference இருக்கான்னு கேட்டிருந்தாங்க, அது கூட நீங்க எடுத்துக்கலாம். there is no significant difference அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு क्वेश्चन கேட்டிருந்ததால இப்படி the products both the firm A and firm B have the same variability, so ரெண்டுமே சேம் வேரியபிலிட்டில தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். that is standard deviation, sorry இது என்ன variance, variance equal to variance of 1 equal to variance of 2. and நமக்கு என்ன தெரியுது, capital S2 square is greater than S1 square. மேல வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம், 15.40 ல வருது, இது 8.81. so அப்ப இதுதான் நமக்கு என்ன பெரிய வேல்யூ. so that f calculated ல நமக்கு நியூமரேட்டர்ல என்ன வரணும், பெரிய வேல்யூ. so s2 square divided by s1 square, so 15.40 divided by 8.81. so if you are dividing them you will get 1.74 f calculated value. அப்ப degree of freedom find பண்றப்போ நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி adjust பண்ணோம், right? அப்ப gamma 1 வந்து usually நம்ம என்ன எடுப்போம்னா n1 minus 1 எப்ப s1 square value பெருசா இருந்தா. பட் இங்க வந்து என்ன s2 square value பெருசா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணணும், so gamma 1 n2 minus 1 ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த வேல்யூ தான் எனக்கு பெருசா இருந்தது, இந்த செகண்ட் சாம்பிளோட வேல்யூ தான் எனக்கு பெருசா வந்ததனால, so that I am taking this as gamma 1 as n2 minus 1. so 16 minus 1 எனக்கு என்ன வரும், gamma 1 is equal to 15. similarly gamma 2 என்ன, n1 minus 1. so 22 minus 1 you will get a gamma 2 value 21. therefore tabulated value கண்டுபிடிக்கணுமா of f with 15,21 degree of freedom at 5% level of significance. so எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 2.18 வருதா. so இங்க வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், ரெண்டு டைப் ஆஃப் டேபிள்லயும் நான் சொல்றேன் எப்படி சால்வ் பண்ணுன்றது. so அது என்னன்றதை பார்த்துக்கலாம், ரைட்? so இப்போ இது டேபிள் 1. so டேபிள் 1ல என்னன்னு பாருங்க, 15ல என்ன பார்க்கணும், 21. so 15ல 21, so 21 ஓட ரோ இது and 15 ஓட காலம் இது. so அப்ப ரெண்டு எங்க இன்டர்செக்ட் ஆகுது, 2.818, right? so அப்ப 2.18 தான் உங்களோட ஆன்சர். இன் கேஸ் இந்த டேபிள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தட் இஸ் டைரக்டா நமக்கு இந்த வேல்யூ இருக்கா மாதிரி, ரைட்? 12 அதுக்கப்புறம் 15 அப்படியே இன் பிட்வீன்ல போகுது, ரைட்? 20 24 இந்த மாதிரி இருக்கு. இன்கேஸ் எனக்கு இப்படி கொடுக்கல, நம்ம யூஸ்வலி முன்னாடி பார்த்தா அதே டேபிள் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 15 இங்க 21 இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்ப 21ஓட ரோ வந்து இந்த ரோ தான் 21ஓட ரோ. அப்போ 15ன்றது எங்க இருக்கும், இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ஸாக இருக்குது. இங்கே 9 10 வந்துச்சு கரெக்டாக, அடுத்து 12, அப்போ 11 இல்லை. சிமிலர்லி என்ன, அடுத்து 13 இல்லாமல் 14 இருக்குது, அண்ட் தென் 15 இல்லாமல் 16 இருக்குது. அப்போ நான் 15 கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் இட் லைஸ், வேர் இட் லைஸ் இன் பிட்வீன் 14 அண்ட் 16க்கு இன் பிட்வீனில் தான் 15 இருக்குமா. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இதுக்கு இன் பிட்வீனில் இருக்க போகுது. எதுக்கு அப்படின்னா இந்த 2.20ன்றது 14ஓட வேல்யூ, 2.16ங்கிறது 16ஓட வேல்யூ. அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்குன்னா என்ன பண்ணோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, அதாவது அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 2.20 ப்ளஸ் 2.16 டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் என்ன 4.36 டிவைடட் பை 2வா. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் 2.18. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ 15 இல்லையே, 15 வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவீங்கன்னா இப்படி தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸே ஆட் பண்ணி டிவைடட் பை 2. அகைன் நீங்கள் பார்க்க வேண்டியது 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் தான் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கணும் கிளியராக. இப்போ எனக்கு 11ஓட வேல்யூ வேணும், அப்போ நான் என்ன பண்ணணும், 11,21 வேணும்னு வைங்களேன். ஸோ 21 இங்கே இருக்குது. ஸோ 11ங்கிறப்ப நான் என்ன பண்ணணும், இன் பிட்வீன் ஆஃப் 10 and 12 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்கோட
வேல்யூஸ் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 21ல் 11 10 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 10 வந்து இங்கே இருக்குது 2.32 + 2.25 ரைட். அப்போ இது ரெண்டோட ஆவரேஜ். அப்போ 2.32 + 2.25 / 2. ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ 7 5 ஸோ 4 ஸோ 4.57/2. ஸோ அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர் ஃபார் தி எஃப் வேல்யூ ஆஃப் 11 ரைட். ஸோ தட்ஸ் ஆல். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன் பிட்வீனில் இருக்க வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும் ரைட். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் தி எஃப் டேபிள் வேல்யூ. ஓகே. ஸோ அப்போ வாட் இஸ் யுவர் டேபிள் வேல்யூ இன் திஸ் ப்ராப்ளம்? 2.18 ரைட். ஸோ எஃப் டேபிள் வேல்யூ நமக்கு என்ன வந்தது? 2.18. ஸோ அப்போ வாட் இஸ் யுவர் கால்குலேட்டட் வேல்யூ? இட் இஸ் 1.7 or 4. அப்போ 74 விட தட் இஸ் 1.74 கால்குலேட்டட் வேல்யூ விட table value greater. So f calculated value விட f table value is greater 1. Therefore நம்ம என்ன பண்ணணும்? We have to accept the null hypothesis. ஏன்னா table value பெருசா இருக்கு calculated விட. So that we have to accept the null hypothesis. Therefore the products of both the firm A and firm B. So ரெண்டு கம்பெனிலையும் பண்ற products have the same வேரியபிலிட்டி. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ரைட். அப்போ தட் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கண்டிஷன். ஸோ அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் நல்ல ஹைபோதேசிஸ் அஸ்யூம் பண்ணுறப்ப ஸோ நான் இங்கே வந்து நோ வேரியபிலிட்டி சேம் வேரியபிலிட்டின்னு எடுத்ததால லாஸ்ட்டாக அதே நம்ம கன்க்ளூஷனில் எழுதுகிறோம். இன்கேஸ் நல்ல ஹைபோதேசிஸில் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும்? ஸோ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ். அப்போ தே ஆர் கம்ஸ் அண்டர் தி சேம் வேரியபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சிடணும் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இன்கேஸ் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா we have to use this relationship. இந்த ரிலேஷனை வச்சு we are going to find capital S1 square and capital S2 square value. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணோம்? யூஷுவல் வே தான் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் எஃப் டெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? நல்ல ஹைபோதேசிஸ் அஸ்யூம் பண்ணுவோம். எஃப் கால்குலேட்டடோட ஃபார்முலா. பட் ஃபார்முலா போடுறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ S1 அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ எது வருதோ அதுதான் நியூமரேட்டரில் இருக்கணும். இதை நம்ம அப்போலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். லார்ஜஸ்ட் வேல்யூ நியூமரேட்டரில் இருக்கணும். இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடமே அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ 21, 15 அப்படின்னு ஃபைன் பண்ணிடக்கூடாது. ஆன்சர் 15, 21 எது நமக்கு லார்ஜரில் இருக்கோ அதுதான் காமா 1 பிளேஸில் வரணும். எது ஸ்மாலரில் இருக்கோ அது காமா 2 பிளேஸில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணி இன்கேஸ் டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி 15 வருதுன்னா இன் பிட்வீன் ஆஃப் ரெண்டு நம்பர்னா அந்த ரெண்டோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இந்த எஃப் டெஸ்ட்டில் இன்கேஸ் நமக்கு வந்து டேரெக்டாக ரெண்டுமே கொடுக்கல, மீனும் கொடுக்கல ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுக்கலன்னா நம்ம டேப்லேட்டட் ஃபார்ம் பண்ணி ஸோ மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம். அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. ஸோ அதோட உங்களுக்கு எஃப் டெஸ்ட் ஓவர் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video right. Thank you. We'll see in the next video. Thank you.